அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோயின் வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நியூயார்க்ல இருக்கிற வின்செஸ்டர் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு வீட்லயே தங்கி வேலை செய்யற வேலைக்காரிக்கான இன்டர்வியூக்கு போறாங்க. அங்க நீனா வின்செஸ்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க. மில்லியோட ரெஸ்யூமை பார்த்துட்டு, ஏமா நீ டிகிரி எல்லாம் படிச்சிருக்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ இதுக்கு ஓவர் குவாலிஃபைட் ஆச்சே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு மில்லியும் அசால்ட்டா, அப்படியெல்லாம் இல்ல மேடம், நல்ல குடும்பம் கிடைச்சா எனக்கு எந்த வேலை செய்யறதுலாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. அப்புறம் அந்த ஓனரும் விஷயத்துக்கு வராங்க. வீட்டை சுத்தம் பண்ணணும், அப்புறம் என் 7 வயசு பொண்ணான சிசிய பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வேலையை சொல்றாங்க. அப்படியே வீட்டையும் சுத்தியும் காட்டுறாங்க. என்னோட புருஷன் பேரு ஆண்ட்ரூ. அவர் டெக் ஃபீல்ட்ல இருக்காரு. அவர் தான் இந்த வீட்டையும் டிசைன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஒரு ரூமை காட்டி, இங்க டிவி அப்புறம் ட்ரிங்க்ஸ்னு எல்லாமே இருக்கு. என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த இடம்னா ரொம்ப பிடிக்கும். நீயும் எப்ப வேணாலும் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு ரூமை காட்டி, நாங்க இதை அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்ததான் மில்லியும் ஒரு கேள்வி கேக்குறாங்க. மேடம், வீடு தான் பார்க்க கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்கே, அப்புறம் எதுக்கு மேடம் உங்களுக்கு வேலைக்காரி தேவை அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அறிவுபூர்வமா கேள்வி கேக்குறா. அப்பதான் நீனாவும் மெதுவா ஒரு குண்டையும் தூக்கி போடுறா. இல்ல மில்லி, நான் இப்ப கன்சீவா இருக்கேன், அதான் உதவிக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் இப்ப தேடிட்டு இருக்கேன் ஆளு அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்றாங்க. இது இப்போதைக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லிடாத, ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ் தான், அதனால கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மில்லியும் ஓகே மேடம், கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களும் சொல்றாங்க. அப்புறம் சிசியோட ரூமையும் போய் பாக்குறாங்க. அங்க வீடு மாதிரியே ஒரு சின்ன பொம்மை வீடும் இருக்கு. இதையும் என்னோட புருஷன் தான் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி நீனாவும் சொல்றாங்க. கடைசியா மில்லி தங்க வேண்டிய ரூமையும் காட்டுறாங்க. இங்க நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், பாட்டு கூட சத்தமா வச்சுக்கலாம், ஏன்னா இது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளம்பும் போது பெட்ரோல் காசுக்காக $20 கொடுத்துட்டு நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்கள அனுப்பிடுறாங்க. இப்ப மில்லிக்கும் மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. நம்ம கொடுத்த ரெஸ்யூம்ல இருக்கிறது எல்லாமே போய் அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பப்ளிக் டாய்லெட்லயே குளிச்சுட்டு காருக்குள்ளயும் படுத்து அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் நீனா கிட்ட இருந்து காலும் வருது. உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, நாளைல இருந்து சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மில்லிக்கும் செம ஹாப்பி ஆயிடுது. அப்படியே சீனும் மாறுது. மத்தியானமே அந்த வீட்டுக்கு மில்லியும் போறாங்க. கேட் அந்த நேரம் பார்த்து திறக்கல. அங்க இருந்த ஒருத்தர் கிட்ட, பாஸ் இந்த கேட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. கரெக்டா அப்பன்னு பார்த்து கேட்டும் திறக்குது. உள்ள போனா பயங்கரமான ஷாக்கு. நேத்து கண்ணாடி மாதிரி இருந்த வீடு இன்னைக்கு குப்பை மாதிரி அப்படியே அலங்கோலமா கிடக்கு. நீனா வந்து, மில்லி சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணு, நான் மீட்டிங்க்கு வேற ஸ்பீச் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பைய வாங்கிட்டு ரூமுக்கும் போறாங்க. மில்லியும் கஷ்டப்பட்டு வீடையும் பலன்னு கிளீனும் பண்ணி சுத்தமாக்குறா. சாயங்காலம் ஆண்ட்ரூவும் அவரோட பொண்ணும் வராங்க. மில்லிய பார்த்துட்டு ஆண்ட்ரூக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஆனா அந்த நேரம் நீனா சமாதானம் பண்றாங்க. கடைசியா மில்லி அவளோட ரூமுக்கு போய் பாக்குறா. அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் நிறைய வாட்டர் பாட்டில்ஸும் இருக்கு. மில்லிக்கு தன்னோட ரூமுக்குள்ள போய் செக் பண்ணும்போதுதான் ஒரு விஷயமும் தெரிய வருது. அந்த ரூமோட கதவை உள்ள இருந்து பூட்டவும் முடியாது. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, ஜன்னலாவது திறக்கலான்னு பார்த்தா அதுவும் ஜாமா நிக்குது. அப்போன்னு பார்த்து நீனாவும் கரெக்டா சாப்பாடோட உள்ள வராங்க. மில்லியும் ஜன்னலை பத்தி கேட்டதுக்கு, அது அப்படிதான் மில்லி திறக்காது, நான் வேணா ரிப்பேர் பண்ற ஆளை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாங்க. மில்லியும் அப்படியே வெளியே கார்டன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளை காட்டி, அவரா அந்த ரிப்பேர் பண்றவரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அவன் பேர் என்சோ, அவன் வெறும் தோட்டக்கார மட்டும் தான் அப்படின்ற மாதிரி நீனாவும் சொல்றாங்க. அப்புறம் மில்லியும் ரூம் சாவி கேட்டதுக்கு நீனாவும் சிரிச்சுட்டு, இது முன்னாடி என்னோட புருஷன் ஃபைல் எல்லாம் அடுக்கி வைக்கிற ஸ்டோரேஜ் ரூமா இருந்துச்சு, அதனால நான் அவர்கிட்ட வாங்கி அப்புறமா சாவி தரேன் அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. கையோட ஒரு புது போனையும் கொடுத்து, இதுல வீட்டோட கிரெடிட் கார்டு லிங்கா இருக்கு, உனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இதை வச்சு வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு காஸ்ட்லியான போனையும் கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் மில்லி கொஞ்சம் லேட்டாவும் எந்திரிக்கிறாங்க. பதறி போய் கீழே போய் பார்த்தா அங்க நீனா பயங்கர கோவத்துல சாமான எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னோட பிடிஏ ஸ்பீச் பேப்பர் எங்க, நீதான் குப்பையில போட்டுக்கணும்னு சொல்லி மில்லி மேல கண்டபடி கத்துறாங்க. அப்ப ஆண்ட்ரூவும் உள்ள வந்து நீனாவை சமாதானமும் படுத்துறாரு. நீ டென்ஷன் ஆகாம மறுபடியும் எழுது, நான் பொண்ணு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. மில்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணும்போது ஆண்ட்ரூ மெதுவா பக்கத்துல வந்து, ஏன் நீனா இப்பெல்லாம் இப்படி எமோஷனல் ஆகுறானே தெரியல, நான் வேணா உனக்கு உதவி பண்ணவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மில்லியும் இல்ல சார் வேணா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மில்லியும் அந்த குப்பைய கொட்ட வெளியே போகும்போது அந்த தோட்டக்காரனையும் பாக்குறாங்க. அவன்கிட்ட பேசலான்னு போகும்போது அவனும் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா தூரத்துல நீனா வரத பார்த்ததும் ஏதோ முணுமுணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைஸா நழுவியும் போயிடுறான். மில்லிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பாத்ரூமை கிளீன் பண்ணும் போதுதான் மில்லிக்கு ஒரு டேப்லெட்டும் கிடைக்குது. கரெக்டா அப்போன்னு பார்த்து நீனா பின்னாடியும் வந்து நிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் மம்மிங்க கூட எனக்கு செட்டே ஆகல மில்லி, சரி நீ போய் டின்னர் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நைட்டு நீனா ஒரு மீட்டிங்க்கும் போயிடுறாங்க. மில்லி சமைச்சிட்டு சிசிக்கு ஜூஸும் குடுக்கறா. ஆனா அந்த சின்ன பொண்ணு, இந்த கிளாஸ் அழுக்கா இருக்கு, வேற மாத்து அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சு சொல்றா. மில்லியும் இப்பதான் பாப்பா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொன்னாலுமே அந்த பொண்ணு கேட்கவும் மாட்டேங்குது.
ஆண்ட்ரூவும் மில்லிய ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கும் கூப்பிடுறாரு. ஆனா மில்லி வேணான்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறா. அங்க போய் படுத்துட்டு தன்னோட ஓனர் ஆண்ட்ரூவோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல நோண்டி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து மில்லியோட தூக்கத்துல ஒரு கனவும் வருது. ஆண்ட்ரூ வந்து அவளுக்கு ஒரு கப் கேக்கும் கொடுத்து அவளை கிஸ் பண்ற மாதிரி ஒரு கனவு வருது. ஆனா முழிச்சு பார்த்தா அது வெறும் கனவுதான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. காலையில மில்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது நீனா அவளோட ரூம் சாவியும் தராங்க. தந்துட்டு நேத்து நைட் என்னோட புருஷன் கூடவும் பொண்ணு கூடவும் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் ஆண்ட்ரூக்கு என்னோட சமையல் பிடிக்காது, ஆனா பாவம் எதையுமே காட்டிக்காம சாப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சீனியும் போடுறாங்க. எப்போதுமே சனிக்கிழமை மில்லியோட லீவ் நாள். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நீனாவும் வந்து சிசிய பேலட் கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மில்லி இன்னைக்கு எனக்கு லீவ் அப்படின்னு சொன்னாலுமே நீதான் என்னோட பேப்பரை தொலைச்சல, அதனால என்னோட அப்பாயின்மெண்ட் போச்சு, நீ தான் போகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டோ செய்யறாங்க. கடைசியில ஆண்ட்ரூ வந்து நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி மில்லியும் காப்பாத்துறாரு. மில்லி நேரா அவளோட பெரோல் ஆபீசரை பார்க்கவும் போறா. மில்லி முன்னாடி ஏதோ தப்பு பண்ணி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கா. அந்த ஆபீசரோ இந்த வேலையாச்சும் ஒழுங்கா பாரு, இல்லனா மீதி இருக்கிற 5 வருஷத்தையும் ஜெயில தான் நீ கழிக்க வேண்டியிருக்கும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுக்கறாங்க. திடீர்னு நீனாவும் கால் பண்ணி போய் சிசிய கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மில்லியும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனா பேட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு அம்மா சிசி ஏற்கனவே என் பொண்ணு கூட விளையாட போயிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீனா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு இவ்வளவு அடிச்சு சொல்றா. நீனா ஆனா அப்படியே போன்ல மாத்தியும் பேசுறாங்க. நான் மில்லி கிட்ட அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அப்படியே பல்ட்டியும் அடிக்கிறாங்க. மில்லி வீட்டுக்கு வந்ததுமே நீனா பயங்கரமா கத்துறாங்க. ஏன் அங்க போய் ஓவரா சீன் போட்ட அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் ஆண்ட்ரூவோட அம்மாவான எவ்லினும் அங்க வராங்க. தன்னோட பையனுக்காக ஆசையா பிளேட்டோ எடுத்து வந்து கொடுக்கறாங்க. நைட்டு தூக்க வராம மில்லியும் டிவி பார்க்க போறா. ஆண்ட்ரூவும் அந்த இடத்துக்கு வராரு. 2 பேருமே ஃபேமிலி ஃபியூட் அப்படின்ற ஒரு ஷோவும் பாக்குறாங்க. இந்த பேச்சோ நீனாவோட குடும்பத்தை பத்தி போகுது. ஆண்ட்ரூ ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாரு. நீனாவோட அப்பா அம்மா அவ சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு தீ விபத்துல இறந்துட்டாங்க. அத நீனாவே தான் வச்ச தீ அப்படின்ற மாதிரி இன்னும் கூட பேச்சு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ கரெக்டா நீனா உள்ள வந்து 2 பேரையும் ஒன்னா இருக்கிறத பாக்குறா. கடுப்பான நீனாவோ ஆண்ட்ரூ போனதுக்கு அப்புறம் மில்லிய கூப்பிட்டு நீ வேலையை விட்டு போ, இனிமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. இவ கெஞ்சினதுக்கு அப்புறமா என் புருஷன் பக்கத்துல இனி உன்னை பார்க்கவே கூடாது, இனிமே பார்த்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் பிடிஏ மீட்டிங்கும் நடக்குது. அங்க மத்த அம்மா எல்லாமே வேலைக்காரிங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நீனா அப்போ நானும் நானி தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ மத்தவங்க ஏன் நீங்க பிரெக்னெண்டா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நீனாவும் இல்ல நாங்க இன்னும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்போ மில்லி கிட்ட சொன்னது பொய்யா அப்படின்ற மாதிரி அவ ஒட்டும் கேட்டுடுறா. நீனா வெளியில போனதுவே மத்த அம்மாலாம் அவளை பத்தி காசிப் பேசுறாங்க. ஆண்ட்ரூவும் எப்படிதான் இவளை கட்டிக்கிட்டு குப்பையை கொட்டாடோ தெரியல. நீனா கல்யாணத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரியா தான் இருந்தா, அது மட்டும் இல்லாம அவ 9 மாசம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வேற இருந்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமான உண்மைகளையும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்ட மில்லியும் ஷாக் ஆறது மட்டும் இல்லாம அவளோட டைரியில இந்த நீனா என்ன லூசா, எதுக்கு பிரெக்னெண்டா இருக்கன்னு பொய் சொன்னான்னு தெரியலையேன்னு சொல்லி எழுதியும் வைக்கிறா. அப்போன்னு பார்த்து திடீர்னு நீனாவும் உள்ள வந்து இந்த சனிக்கிழமை டாக்டர் பார்க்க சிட்டிக்காக போகணும், அதனால நீ பத்திரமா சிசிய பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மில்லி அங்க இருக்கிற மருந்து டப்பாவையும் செக் பண்றாங்க. அப்போதான் தெரியுது அது ஏதோ மனநல பாதிப்புக்கான மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. மில்லிக்கோ இப்ப பயம் வர ஆரம்பிக்குது. தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி எங்கேயாவது வேலை இருந்தா பார்த்து சொல்லுடி, நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜும் போடுறாங்க. இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க சிசியும் அங்க பின்னாடி நின்று இவ பேசுறதையும் ஒட்டு கேட்டுடுறா. அப்படி இந்த வீட்டை விட்டு போறியா அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கேட்டாலும் இல்லம்மா நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. அன்னைக்கு நைட்டு நீனாவோட கையில ஒரு ரத்த கரை படிஞ்ச கண்ணாடி துண்டை வச்சுட்டு ஒரு மாதிரி பயங்கரமா சிரிச்சுட்டும் நிக்கிறாங்க. ஆண்ட்ரூவும் கஷ்டப்பட்டு அதை வாங்கி அவங்கள அப்படியே உள்ள தள்ளி கதவையும் போட்டுறாரு. மறுநாள் காலையில நீனா ரொம்ப சாதுவா வந்து சாரி மில்லி, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ட்டு போய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சுடு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நைஸா மில்லிக்கு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிஃப்டாவே தரா. அதுக்கப்புறமா இந்த சனிக்கிழமை ஆண்ட்ரூவை கூப்பிட்டுட்டு நான் வெளியே போகணும், அதனால ஹோட்டல் அப்புறம் தியேட்டர்லயும் டிக்கெட் புக் பண்ணிடு அப்படின்ற மாதிரி மில்லி கிட்டயோ சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல மில்லி சிசியை கூட்டிட்டு வர போகும்போது அங்க இருக்கிற அம்மா ஒரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. இந்த நீனா முன்னாடி சிசிய தண்ணில முக்கி கொலை பண்ணிருக்கோம் பாத்திருக்காங்களாம். அப்புறம் அவங்களும் மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கும் முயற்சி பண்ணிருக்காங்களாம். ஆண்ட்ரூ தான் எப்படியோ 2 பேரையும் காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட போது நீனா மேல இவங்களுக்கு செமையா காண்டு வருது. என்னடா லூசு லேடியா இருப்பாளா இவ அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. மில்லி டிக்கெட் புக் பண்ண விஷயத்த நீனா கிட்டயும் சொல்றா. நீனா அப்படியே அந்த பழிய மில்லி மேலயும் போடுறாங்க. என்னது, நான் உன்ன டிக்கெட் புக் பண்ண சொன்னா? நான் தான் ஆர்ட் கேம்ப் போறேன்னு அன்னைக்கே சொன்னனே, நீ எதுக்கு காசை வேஸ்ட் பண்ண? இரு உன்னோட சம்பளத்துல இந்த காசெல்லாம் பிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நீனா சீனும் போடுறாங்க. ஆனா பாவம் மில்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க.
இந்த மாதிரி சமயத்துல நீனாவும் சிசியும் வெளிய போனதுக்கு அப்புறமா ஆண்ட்ரூ வந்து மில்லி கிட்ட அந்த டிக்கெட் வேஸ்டா தானே போகுது, நீ வேணா என் கூட வரியா, நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நீனாவோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களும் தியேட்டருக்கும் ஹோட்டலுக்கும் ஜாலியா போறாங்க. அப்புறம் 2 பேரும் ஜாலியா சாப்பிட்டு முடிச்சுட்டு தனித்தனியா ரூம்குள்ளயும் போறாங்க. அப்பன்னு பார்த்தா மில்லியோட போனுக்கு நிறைய மெசேஜ் நீனா அனுப்பியிருந்தாங்க. நீனா கிட்ட இருந்து வந்த அந்த கெட்ட கெட்ட வாத்தியான மெசேஜ் எல்லாத்தையுமே அங்க ஆண்ட்ரூ கிட்ட போய் காட்டி, உங்க வைஃப் எப்படி அனுப்புறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி போய் அழ ஆரம்பிக்கிறா. ஆண்ட்ரூ, நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேருமே தப்பான உறவுல போறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு போகும்போது நீனா இன்னும் வரலன்னு நினைச்சு நிம்மதியா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா அப்போ நீனாவும் உள்ள வராங்க. ஆனா நீனா எதுவுமே நடக்காத மாதிரி, நேத்து மெசேஜ் பண்ணதுக்கு சாரி மில்லி, உன்னோட லீவ்னால எப்படி என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேள்வி கேட்கவும் இவளும் தன்னோட ஃப்ரெண்டு கூட பார்க்கு போன அப்படின்ற மாதிரி பொய்யோ சொல்லிடுறா. இந்த சமயம் பார்த்து நீனாவும் சிரிச்சுட்டு ஆண்ட்ரூ கிட்ட, மில்லி 10 வருஷம் ஜெயில இருந்திருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி போட்டோ உடைக்கிறாங்க. ஐயோ, என்னடா ஆண்ட்ரூ முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவளுக்கு ஷாக் ஆகுது. மில்லிக்கு செமையான ஷாக் ஆகுது. உன் கார் ரொம்ப பழசா இருக்கு, அதனால என்னோட காரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியும் தராங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்க கடைக்கு போகும்போது அங்க ஒரு பிடிஏ அம்மா, என்ன நீ பயங்கரமான காஸ்ட்லியான போன்லாம் வச்சிருக்க, இந்த மாதிரிலாம் போன் வச்சிருந்தா அதுல கண்டிப்பா ட்ராக்கிங் டிவைஸ்லாம் வச்சிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லவும் அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்திலே போலீஸும் வந்து மில்லிய அரெஸ்டும் பண்றாங்க. ஏன்னா நீனா தன்னோட காரை திருடிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்டும் பண்ணிடுறாங்க. அவங்க தான் கார் எடுத்துட்டு போக சொன்னாங்க, கடைசியில அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே மில்லிக்கோ என்னடா அந்த பொம்பளை லூசா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நல்ல வேலையா ஆண்ட்ரூ வந்து மில்லிய அங்க பெயிலியும் எடுக்கிறாரு. மில்லியும் தன்னோட பழைய கதையை சொல்ல வரும்போது, நீ நல்லவன் எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுமே நீனா சண்டைக்கும் வராங்க. மில்லிய அடிச்சு, இந்த வேலையை விட்டு நீ போடி, என் புருஷன் கூட நீ அஃபேர்ல இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஆண்ட்ரூவும் திடீர்னு டென்ஷன் ஆகி, நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போடும், முதல்ல வெளியே போடி அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்டாட்டியை வீட்டை விட்டு தருத்திடுறாரு. மில்லிக்கும் வேற வழி இல்லாதனால அங்கேயே தங்குறா. அடுத்த சில வாரங்கள் மில்லிக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாவே இருக்கு. ஆண்ட்ரூ அவளை ரொம்ப காதலிக்கிற மாதிரியும் நடந்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னாவும் இருக்கிறாங்க. ஆனா மில்லி தூங்கி முழிச்சு பார்த்தா ரூமோட கதவு வெளியே பூட்டப்பட்டு இருக்கு. மில்லியும் என்னடா இது வெளியில லாக் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லி ஆண்ட்ரூ கதவு திறங்க அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி கூப்பிடுறா. இப்பதான் அந்த கதை நீனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வருது. நீனா அந்த வீட்டை விட்டு போனப்ப அவ கொஞ்சம் கூட அழவே இல்ல, நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா ஆண்ட்ரூ ஒரு பெரிய சைக்கோ ஆளுன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். நீனாவை இத்தனை வருஷமா அவன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். சின்ன வயசுல நீனா தன்னோட வீட்டுக்கு அவதான் தீ வச்சிருப்பான்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த மாதிரிலாம் அவ பண்ணிருக்க மாட்டா. அவ ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டவ. ஆனா காலேஜ் படிக்கும் போது ஒரு ப்ரொஃபசர் மூலமா கன்சீவும் ஆயிடுறா. ஆனா அந்த ப்ரொஃபசர் இவளை வேணான்னு விட்டுட்டனால அந்த குழந்தைய பெத்து எடுத்துட்டு அப்படியே வேலைக்கும் போறா. அந்த குழந்தை தான் இந்த குழந்தை சிசியா இருந்திருப்பா. இவ வேலைக்கு போன இடத்துலதான் அங்க ஆண்ட்ரூ மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. 6 மாசத்துல இவனும் ப்ரொபோஸ் பண்ணி இவங்களோட லைஃப் நல்லா சந்தோஷமா போகுது அப்படின்ற மாதிரி அவ நினைச்சா. கடைசியில தான் ஆண்ட்ரூவோட உண்மையான சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு தடவை நீனாவோட தலைமுடியில வெள்ளையா இருக்குன்னு சொல்லி ஆண்ட்ரூ தயவு செய்து டை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆரம்பத்துல இவர் பொறுமையாவே சொல்றாரு, ஒரு தடவை சொல்றாரு, 2 தடவை சொல்றாரு, ஆனா அவ கேட்கவே இல்ல. 3ஆவது தடவை என்ன பண்ணிடுறாருன்னா, அவ தலையில இந்த மாதிரி டை பண்ணலன்னு சொல்லி அவள அந்த மாடியில இருக்கிற ரூம்ல வச்சு பூட்டியும் வச்சிடுறாரு. அதுக்கு பனிஷ்மெண்டா 100 முடிய வேரோட பிடுங்க சொல்லி சித்திரவதையும் பண்ணிருக்கான். முடிங்கிறது நமக்கு ஒரு பிரிவிலேஜ், அதை நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செய்யறான். இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீனாவுக்கு தெரியாம அவ குடிக்கிற தண்ணியில மருந்தோ கலந்து அவ மயங்கினதுக்கு அப்புறமா அவளே தன்னோட பொண்ணு சிசிய தண்ணியில முக்கி கொல்ல பாத்திருக்கா அப்படின்ற மாதிரி வெளியில சீனும் கிரியேட் பண்ணிருக்கான். அதனாலதான் நீனாவும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டியதா போச்சு. இப்ப நீனா தப்பிச்சுட்டு அங்க மில்லியும் இவங்கிட்ட சிக்கிட்டு இருக்கா. இதனால நீனாவோட மாஸ்டர் பிளான் என்னன்னா, நீனா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காகவே தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நடிச்சு அங்க இருக்கிற மருந்துகளையும் சாப்பிட்டா. வெளியே வந்தா சிசி முழுசா ஆண்ட்ரூவோட கண்ட்ரோல்லயும் இருக்கா. ஆண்ட்ரூக்கு சொந்த குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. ஆனா நீனா ரகசியமா கர்ப்பம் தரிக்காம இருக்கிறதுக்காக மருந்துகளும் பயன்படுத்திக்கிறா. டாக்டர் கிட்ட காசு கொடுத்து எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூவையும் நம்ப வச்சிருக்கா. இதனாலதான் அவன் இன்னும் அதிகமா அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். தோட்டக்கார என்சோ இவங்க தப்பிக்கிறதுக்கு போலி பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். ஆனா ஆண்ட்ரூ அதை கண்டும் பிடிச்சிட்டான். அப்பதான் நீனாக்கு ஒரு ஐடியாவும் வந்துச்சு. ஆண்ட்ரூவை யாராவது பாராட்டிட்டே இருக்கணும், அவனுக்கு பணிஞ்சு போகணும், அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா அவன் நம்மள விட்டுடுவான் அப்படின்னு நினைச்சு மில்லிய கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு உள்ளியும் கூப்பிட்டுட்டு வந்துட்டா. ஆனா மில்லி ஒரு கொலையாளி அப்படின்றது தெரிஞ்சதுமே நீனாவோட பிளான் இன்னும் வேற லெவலுக்கு மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஆண்ட்ரூவோட சைக்கோதனத்துக்கு இப்ப மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருவோம். இங்க மில்லி அந்த ரூமுக்குள்ள லாக்கும் ஆயிருக்கா. முன்னாடி ஒரு தடவை பயத்துல அவங்க அம்மா வாங்கி கொடுத்த பிளேட்டை மில்லி தெரியாம உடைச்சிருப்பா.
அந்த உடைஞ்சு போன தட்டு அவனோட குடும்ப பாரம்பரியம்னு சொல்லிட்டு அந்த தட்டுல சாப்பிடுறது ஒரு பிரிவிலேஜ் தெரியுமா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல டயலாக்கும் சொல்றான். அவன் அந்த உடைஞ்ச தட்டோட துண்டை இவ உடைச்சதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த உடைஞ்ச தட்டுல இருக்க துண்டை கதவு கடியில தள்ளிட்டு, இந்த பிளேட் 21 துண்டா உடைஞ்சிருக்கு, அதனால உன்னோட வயித்துல 21 தடவை நீ கிரிக்கணும், அப்படி தப்பு பண்ணனா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமா சொல்றான். மில்லியும் அந்த துண்டை எடுத்து தன்னோட வயித்துல கீரை போகும்போது அவளுக்கு பழைய ஞாபகமா வருது. மில்லி ஏன் ஜெயிலுக்கு போனா அப்படின்னா அவ கொன்னது ஒரு சாதாரண ஆளே இல்ல, அவன் ரொம்ப பணக்காரன், ஊருக்கு நல்ல மாதிரி வேஷம் போட்டவன். அப்படியே இந்த ஆண்ட்ரூ மாதிரி கூட சொல்லலாம். அவன் மில்லியோட ரூம்மேட் கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக பார்த்தா, அதனாலதான் மில்லி கோவத்துல அவனை கொலையோ செஞ்சுட்டா. ஆனா அந்த ரூம்மேட் பயத்துல சாட்சி சொல்லவே வரல. மில்லியோட சொந்த அப்பா அம்மாவே அவளை ஒதுக்கிட்டாங்க. வேற வழி இல்லாம 15 வருஷம் அந்த தண்டனையும் ஏத்துக்கிட்டு அதுல 10 வருஷம் கழிச்சு இப்ப பரோல்லயே வெளியே வந்திருக்கா. இப்ப மில்லியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா, ஆண்ட்ரூ நீயும் அதே மாதிரி ஒரு மிருகம் தான் அப்படின்ற மாதிரி இவளுக்கும் தோணி இருக்கும் தானே. ஆனா அவன் தான் இப்போ ஒரு கொலையாளி கிட்ட மாட்டிக்கிட்டானே. மில்லி அந்த 21 கீரலையும் போட்டுட்டு அப்படியே மயங்கியோ விழுந்து கிடக்குறா. அடுத்த நாள் காலையில ஆண்ட்ரூ வந்து ரொம்ப பெருமையா இருக்கு மில்லியோட நினைச்சா. இப்போ உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாமே நான் தரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி பேசுறான். ஆனா மில்லி சும்மா விடுவாளா? நீனா ஏற்கனவே அந்த மினி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்து ஆண்ட்ரூ பயங்கரமா போட்டு குத்திடுறா. அப்புறம் அவனை அந்த ரூமுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அவன் போனையும் எடுத்துக்கிறா. அங்க இருக்கிற கேமரா மூலமா அவனை வாட்ச் பண்ணிட்டே ஒரு சாண்ட்விச்சும் சாப்பிடறா. அப்ப ஆண்ட்ரூவோட அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வருது. அவ அந்த அம்மா கொடுத்த எல்லா தட்டையும் எடுத்துட்டு வந்து, மரியாதையா உன்னோட முன்னாடி இருக்கிற பல்ல நீயே பிடிங்கிடு, இல்லனா உன் அம்மா கொடுத்த எல்லா தட்டையும் போட்டு உடைச்சிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. அந்த சைக்கோக்கு வேற வழி இல்லாம தன்னோட பல்ல தானாவே பிடுங்கிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பிரிவிலேஜ் தானே முக்கியம், அதனால எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறான். நைட்டு நீனா மில்லிய காப்பாத்துறதுக்காக வீட்டுக்கும் திரும்பி வரா. ஆனா அங்க வந்து தெரியாம அந்த ரூம் கதவை திறக்க, ஆனா அங்க ஆண்ட்ரூவும் தப்பிச்சு வந்து நீனாவை அட்டிக் படிக்கட்டுல இருந்து அப்படியே தள்ளியும் விடுறான். மில்லியையும் பயங்கரமா போட்டு துரத்துறா. ஒரு வழியா மில்லியும் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறா. ஆண்ட்ரூ மறுபடியும் நீனா கிட்ட வந்து பழையபடி நம்ம சேர்ந்தே வாழலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே மில்லி திடீர்னு வந்து ஆண்ட்ரூவை அப்படியே படிக்கட்டுல இருந்து ஓங்கி ஒரு தள்ளியும் விட்டுடுறா. அவனும் அப்படியே உருண்டு போய் கீழே விழுந்து இறந்தும் போயிடுறான். நீனா டக்குன்னு ஒரு ஐடியா வந்து அங்க இருக்கிற பல்ப கழட்டி அங்க உடைச்சோ போட்டுறா. போலீஸ் கிட்ட பல்ப மாத்தும் போது தவறி கீழே விழுந்துட்டான்னு சொல்லிடலாம்னு சொல்லி 2 பேருமே பிளான் பண்றாங்க. நீ ஓடிட்டு மில்லி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. மில்லியும் அந்த ஆண்ட்ரூ பிடுங்கின பல்ல அவன் உடம்புக்கு பக்கத்துலயே வச்சுட்டு அங்க இருந்தும் எஸ்கேப்போ ஆயிடுறா. போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது அந்த லேடி போலீஸ் ஒரு உண்மையும் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி கேத்தின்னு இருந்தாங்களாம். அவங்க முன்னாடி ஆண்ட்ரூ கூட தான் டேட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ஆண்ட்ரூ பண்ண கொடுமையால இப்ப வரைக்கும் அவன் நினைவுக்கே வரல, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த போலீஸ்கார அம்மாவும் இது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸையும் அப்படியே முடிச்சுக்கிறாங்க. ஆண்ட்ரூவோட காரியத்தன்னைக்கு அவனோட அம்மாவும் அங்க வராங்க. பல்ல ஒழுங்கா பாத்துக்கலனா அந்த பிரிவிலேஜ நம்ம இழந்துருவோம்னு சொல்லி அவனோட டயலாக மறுபடியும் பேசுறாங்க. நீனா மில்லிய ஒரு இடத்துல மீட் பண்ணி அவளுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க பணமும் கொடுத்து வழியும் அனுப்பி வைக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு மில்லியும் ஒரு பெரிய பங்களாக்கு வேலைக்காகவும் போறா. அந்த ஓனர் அம்மா சொல்றாங்க, உன்னை எனக்கு நீனா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஆனா என்னோட புருஷன் ரொம்ப கஷ்டமான ஆளு, யாரையுமே சீக்கிரம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மில்லியும் அப்படியே ஒரு வில்லத்தனமான சிரிப்பையும் சிரிச்சுட்டு, நான் எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதோட இந்த படமும் அப்படியே முடியுது. மில்லி இப்போ ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஆயிட்டா போல இருக்கு. எவன் எல்லாம் பொம்பளைங்களை டார்ச்சர் பண்றானோ அவங்கள சுத்தம் பண்றதுக்காகவே மில்லிய வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற என்ன, அதோட அடுத்த பலி அந்த வீட்டு ஓனர் தான். நீனா ஒரு அப்பாவி பொண்ணுன்னு ஆண்ட்ரூ நினைச்சான். ஆனா அவனை விட புத்திசாலியா மாறி அவனை அழிக்கிறதுக்காக மில்லிய கொண்டு வந்தா. மில்லியும் சாதாரண வேலைக்காரி இல்ல, அவ ஏற்கனவே ஒரு மிருகத்தை கொண்டவ. அதனால யாரா இருந்தாலுமே அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினா அவங்க ஒரு கட்டத்துல திரும்பி அடிக்கதான் ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க காற்ற வேகம் யாரா இருந்தாலுமே அவங்களை அழிச்சிடும் தானே. நமக்கு கிடைச்ச அதிகாரத்தை வச்சு மத்தவங்களை ஒடுக்க நினைச்சா ஒரு நாள் அதே அதிகாரம் நமக்கே எமனா மாறும் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.